எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நாமளும் டக்குன்னு அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோமே. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் பேண்ட் வேகன் எஃபர்ட். இது ஒரு சிம்பிள் சைக்காலஜி. ஒரு விஷயம், ஒரு ஐடியா இல்லனா ஒரு ஃபேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, ஓஹோ இப்ப இதுதான் கரெக்ட் போல, இதுல ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு நாமளே முடிவு பண்ணி நம்ம சொந்த முடிவுகளை மறந்துட்டு அவங்க கூடவே ஜம்ப் ஆயிடுவோம். அதாவது கூட்டத்தை பார்த்து நாமளும் ஓடுறதா இந்த எஃபர்ட். எதுக்கு இப்படி பண்றோம்? இதுக்கு 3 ரீசன் இருக்கு. முதல் காரணம், கும்பலோட இருக்கணும்னு நம்ம மூளை ஆசைப்படுறது. எல்லாரும் ஒரு டீம்ல இருக்கும்போது நாம மட்டும் தனியா நிக்க விருப்பம் இருக்காதுல்ல, அதனாலதான். ரெண்டாவது காரணம், எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இத்தனை பேர் ஓகே சொன்னா இது நல்லா தான் இருக்கும்னு ஒரு ஈஸி ரூட் எடுத்துக்கிறோம். மூணாவது காரணம், எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் இதை பண்ணலனா ஏதோ ஒரு சூப்பர் சான்ஸை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்துடுறோம். இது எங்கெல்லாம் நடக்கும்னா, ஒரு ஹீரோ ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணா ஊரே அதே ஹேர் ஸ்டைல் அதே ட்ரெஸ்னு மாறுறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஷேர் விலை திடீர்னு ஏறும்போது இது நல்லதா கெட்டதான்னு தெரியாம எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லி ஒரு பபிள் கிரியேட் பண்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஜெயிக்கிற பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவானு ஒரு பெரிய ட்ரெண்ட் உருவாக்குறது. சோ இப்படிலாம் இந்த எஃபர்ட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா நடக்குது. சோ நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் பண்ற ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிங்க, இது உங்க சொந்த முடிவா இல்ல பேண்ட் வேகன் எஃபர்ட்டானு.